கைரேகை ஜோசியம். கைரேகை சொல்லுகிறது, அதை நான் உங்களிடம் சொல்லுகிறேன் என்றார் ஜோசியக்காரர். தனபாலுக்கு அப்படி ஒன்றும் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை. நண்பன் பாலுவின் வற்புறுத்தலுக்காக வந்துள்ளான். வந்த இடத்தில் பாலுவின் கையை மட்டும் பார்த்துவிட்டு கிளம்பி இருந்தால் பரவாயில்லை. பாலுதான் இவர் கையையும் பார்த்து சொல்லுங்கள் என்று இவன் கையை பிடித்து நீட்டினான். இவனும் நம்பிக்கை இல்லாமல் ஜோசியரிடம் கையை நீட்டினான். உங்களுடைய வாழ்க்கை தனிக்கட்டையாகத்தான் இருக்கும் என்று ஜோசியக்காரர் சொன்னவுடன், பார்த்தாயா எவ்வளவு கரெக்டாக சொல்லுகிறார் என்று கண்களாலே ஜாடை காண்பித்தான் பாலு. ஆனால் அதற்கு பின் ஜோசியர் சொன்னது அவனையும் குழப்பி தனபாலையும் குழப்பி விட்டது. நீங்கள் உங்கள் மகனால் அவமானத்துக்கு உள்ளாவீர்கள் என்று சொன்னதும் பாலு குழப்பத்துடன் ஜோசியக்காரரை பார்த்து, இவன் தனிக்கட்டை என்று சரியாக சொல்லிவிட்டு மகனால் அவமானம் என்று சொன்னால் எப்படி? கேட்ட பாலுவுக்கு ஜோசியக்காரர் சொன்ன பதில்தான், கைரேகை சொல்லுகிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்ட பின் இருவரும் குழப்பத்துடன் அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டனர். தனபால் ஒரு பெரிய மனித தோரணையுடன் உலா வருபவன். வயது 50 சொச்சம் இருக்கும். தன்னை கட்ட பிரம்மச்சாரி என்று சொல்லிக் கொள்பவன். ஆனால் இளமையில் இவன் ஆடிய ஆட்டங்களால் இவனுக்கு யாரும் பெண் தர முன் வரவில்லை என்பதுதான் உண்மை. பெற்றோர் விட்டு சென்ற சொத்தின் காரணமாக இந்த ஏரியாவில் இவன் பெரிய மனிதன் தோரணையில் உலா வருபவன். இவன் இளமை காலங்கள் அப்படி ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி இருந்ததில்லை. இப்பொழுது ஜோசியக்காரர் வேறு இவனை நன்கு குழப்பி விட்டு இருக்கிறார். இப்படியே ஒரு மாதம் இதையே நினைத்து பித்து பிடித்தவன் போல் அலைந்து பின் அதை மறந்தும் விட்டான். எப்பொழுதும் ஆட்டோ அல்லது கார் என்று செல்பவன் அன்று எதோச்சியாக பஸ்ஸில் ஏறிவிட்டான். பஸ்ஸில் அன்று சரியான கூட்டம். இவன் எப்படியோ இடிபாடுகளுக்கிடையே புகுந்து தனக்கென நிற்பதற்கு ஒரு இடத்தை பிடித்து சப்பாடா என தன் பார்வையை சுழல விட்டான். அவன் நேரம். அவன் எதிரில் நீல கலர் சட்டை அணிந்த ஒருவரின் சட்டை பைக்குள் இளைஞன் ஒருவன் தன் கையை விட்டு பணம் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த தனபாலுவுக்கு என்ன செய்வது என புரியவில்லை. இருந்தாலும் சமயோதிதமாக கண்டக்டர் என்று சத்தமாக கூப்பிட்டான். கண்டக்டர் திரும்பினாரோ இல்லையோ, அந்த நீலை சட்டக்காரர் சடாரண திரும்ப அந்த இளைஞனும் ஏமாற்றத்துடன் சட்டன கையை எடுத்துவிட்டு தனபாலை முறைக்க ஆரம்பித்தான். இவனும் அந்த இளைஞனின் பார்வையை தவிர்க்க வெளியே பார்ப்பது போல பாவுலா காட்டினான். அதற்குள் ஏதோ ஸ்டாப்பிங் வர கண்டக்டர் விசில் அடிக்க அதற்காகவே காத்திருந்த அந்த இளைஞன் தனபாலின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்து விட்டு வண்டி நிற்பதற்குள் இறங்கி ஓடிவிட்டான். தனபால் பொறி கலங்கி போய் நின்றான். உடன் பயணித்தவர்கள் அவனை பரிதாபமாக பார்க்க விவரம் புரிந்த சிலர், சார் அவன் பிக்பாக்கெட்காரன், அவன் பிக்பாக்கெட் அடிக்கிறத நீங்க கெடுத்துட்டீங்களேன்னு உங்களை அரைஞ்சிட்டு போறான். நல்ல வேளை கையில பிளேடு வச்சிருந்தானா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். பயணிகளின் அனுதாபங்கள் தனபால் வாழ்நாளில் வாங்கிறாத அடியுது. திடீரென்று ஜோசியக்காரர் சொன்னது வேறு ஞாபகம் வந்து தொலைத்தது. நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்து வந்தவன் தான். மனதில் வன்மம் ஏறியது. அவனை பதிலுக்கு எதேனும் செய்ய அவன் மனம் துடித்தது. பஸ் ஏறிய ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் தெரிந்த மறைமுக நண்பர், வெளியே மிகவும் நல்லவர், உள்ளே தப்புத்தன்மைகள் அனைத்தும் செய்பவர் மூலம் அந்த இளைஞனை பற்றி விசாரிக்க செய்தான். பையன்
அந்த ஏரியா பக்கம் உள்ள குடிசையில் உள்ளவன் பிக் பாக்கெட், வழிபறி, அடிதடி என்று அவன் மீது பல கேஸ்கள் உண்டு. விவரம் சொன்ன நண்பர், என்ன சார், பையனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா என்று கேட்டார். இவன் மனம் குறுகுறுக்க விட்டுப்பிடி என்றது. இப்ப வேண்டாம், அவன் எப்படி இந்த ஏரியாவுக்கு வந்தான், இவனுக்கு யாராவது பின்னாடி இருக்காங்களா விசாரிக்க சொன்னான். ஓரிரு நாட்களில் விவரங்கள் தெரிய வந்தன. இவன் மனநோயாளி பெண்ணுக்கு பிறந்தவன். அவள் இந்த குடிசை பகுதிக்கு எப்படியோ வந்து இவனை பெற்றெடுத்தவுடன் உயிரை விட்டு விட்டாள். அந்த குடிசைவாசிகள் இவனை எடுத்து வளர்த்தியுள்ளார்கள். இவன் முதலில் குடிசை பகுதிக்கு சென்று விசாரித்தான். அந்த மனநோயாளி பெண் எப்படி இருந்தால்? அவர்கள் சொன்ன அங்க அடையாளங்கள் இவன் செய்த பாவச் செயலை நினைவுபடுத்தின. நல்ல மழையில் குடிபோதையில் வந்தவன் வழியில் படுத்திருந்த இந்த மனநோயாளி பெண்ணிடம் செய்த பாவத்தின் விளைவே இந்த இளைஞன் என்பதை முடிவு செய்தான். இவன் மனதில் அற்ப சந்தோஷம் வந்தது. ஜோசியக்காரர் சொன்னது உண்மையாகிவிட்டதே, இந்த இளைஞன் என்னுடைய வாரிசா? அவன் வாரிசை காண அந்த குடிசை பகுதிக்கு விரைந்தான். தயவு செய்து கதை முடிந்து விட்டது என நினைத்து விடாதீர்கள், இதுவே ஆரம்பம். அந்த குடிசை பகுதியில் தனபாலை அறைந்துவிட்டு ஓடி சென்ற இளைஞன் முன்பு, நான் தான் உன் தகப்பன், உன் அம்மாவுக்கு நான் செய்த விளைவின் காரணமாக பிறந்தவன் நீ என்பதை கொஞ்சம் பெருமையுடனும் அதே நேரத்தில் பெரிய மனது தோரணையும் விட்டு விடாமல், இனிமேல் உன்னை நான் பார்த்துக் கொள்வதாக சொல்லிக் கொண்டிருந்தான் தனபால். சற்று நேரம் மௌனமாக இருந்தான் அந்த இளைஞன். குடித்திருப்பான் போல அவன் உடல் தள்ளாடி கொண்டிருந்தது. என தலையை திருப்பி அருகில் இருந்த சாக்கடையில் துப்பினான். எச்சில் சாக்கடையில் விழுந்து சாக்கடை தண்ணீருடன் ஒரு சில துளிகள் தனபால் முகத்தில் தெரித்தன. நீ எல்லாம் மனுஷனாயா? பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா இருக்க. யோ, 2 கல்யாணம் பண்ணவனு கூட 2 பொண்டாட்டிகள் கூட வாழ்றத கௌரவமா சொல்லுவான்யா. அட இல்லீகலா பொண்ணுகளை வச்சிருக்கிறவங்க கூட அவ கூட வாழ்றத மத்தவங்களுக்கு பெருமையா சொல்லுவான். ஆனா உன்ன மாதிரி ஆளுகளாலதான்யா என்ன மாதிரி ஆளுங்க ரோட்ல பிறக்கிறோம். இங்க பாத்தியா, இந்த மாதிரி சாக்கடைக்குள்ள தானியா என்ன மாதிரி குழந்தைங்க பிறக்குது. நாங்க எல்லாம் கெட்டவங்க தான், ஆனா உன்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு பெரிய மனுஷனாட்டம் வெளியே தெரிகிறது கிடையாது. ஆனா ஒன்னியா, உனக்கு கொல்லி போடணும்னு நீ ஆசைப்படுறியோ இல்லையோ, உன் பேரை இனிமே நார வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன போலீஸ் தேடுதோ இல்லையோ, உன் பையன் நானுன்னு போலீஸ்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிடுவேன். நீ இனிமே பெரிய மனுஷனா வெளியில ஆட்டு கொடுக்க முடியாம பண்றனா இல்லையா பாரு. இது என்ன பெத்து போட்டுட்டு செத்து போனாலே அவ உனக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கட்டும். இனிமேல் உன் வாழ்க்கைக்கு என் கையால தான் சீரழிவு. தனபால் தனக்குத்தானே அவமானங்களை ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டோமோ என கவலையுடன் நின்றான். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.